வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2024 முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2024 வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக கன்னிராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் விழாடன் அமர்ந்து இருப்பதால் இந்த ராசி மக்களுக்கு இந்த வாரத்தில் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இருக்காது மற்றும் இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் சுகமாக வாழ்வார்கள். மேலும் இவர்கள் தங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நிம்மதி மூச்சை சுவாசிப்பார்கள். மேலும் கன்னிராசி மக்களின் தேகம் திடகாத்திரமாக இருக்க புதிய மற்றும் உலர்பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை உணவாக எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வாரம் கன்னிராசி மக்களுக்கு செலவுக்கு தேவையான வருமானம் அல்லது பணம் வந்து சேரும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் அப்படி வரும் பணத்தை செலவழிக்கும் தன்மையில் சூழலில் செலவுகளை கட்டுப்பாடுகளை தங்கள் மனதிற்குள் விதைக்க வேண்டும். அதிகமான செலவுகள் உங்களுக்கு நலமாக இருக்காது. இல்லையெனில் இந்த செலவு விஷயங்களில் தங்களின் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் தீங்கை வருங்காலத்தில் விளைவிக்கும். பொருளாதார சூழ்நிலையில் சிரமப்படுவீர்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் உங்கள் முன் அல்லது மூன்றாவது அல்லது வெளி உறுப்பினர் முன்னிலையில் அவர்களை அறியாமல் பேச்சு வழக்கில் தங்களை அல்லது தங்கள் உறவுகளை அவமானப்படுத்துவது போல் அல்லது அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள். இதனால் பிறர் முன்னிலையில் நீங்கள் அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்படும். இருப்பினும் குழந்தைகளை அதற்காக தண்டிக்காமல் அவர்களுடன் அமர்ந்து அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பது மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களான பேச்சுக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை பேச வைப்பது நல்லது. மற்றும் குடும்ப உறுப்பினரும் கலந்து உரையாடுவதும் அவசியம். இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்களின் குடும்ப உறவுகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது நல்லதாக இருக்கும். குழந்தைகளுக்கு முன் பெரியவர்கள் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது குழந்தைகள் மனதில் அது ஆழமாக பதிந்து அவர்கள் அதற்கு தகுந்தவாறு எதிர்வினை ஆற்றுவார்கள். கன்னிராசி மக்கள் தங்கள் காதலின் விருப்பங்கள் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலாமை நிலையை குறித்து உங்களுக்கு எப்போதாவது பிரச்சனை இருந்தால் இந்த வாரம் உங்களின் அத்தகைய புகார் தீர்க்கப்படும். நீங்கள் தைரியமாக உங்கள் காதலை பற்றி இந்த வாரம் காதல் உறவு மற்றும் கூட்டாண்மை உள்ளவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். தேவையற்று மறைத்து கொண்டு காதல் வாழ்வதில் நல்லதற்கல்ல என்பதை புரிந்து கன்னிராசி மக்கள் செயல்படுவது உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் அழகாகும். தங்கள் காதல் கூட்டாளர்களுடன் பணிபுரியும் போது அல்லது உறவின் போது சாதுரியம் மற்றும் நேர்த்தி இல்லை என்றால் உங்களை ஏதோ ஒரு வழியில் காதலர்கள் ஏமாற்றலாம். கன்னிராசி மாணவர்கள் தங்களின் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் இந்த வாரத்தின் கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பிய முடிவுகளையும் தேர்வில் வெற்றி அடைய முடியும். இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது உங்கள் ஆசிரியரின் உதவியை பெற்று சந்தேகத்தை தீர்த்து கொள்வது அவசியமாக இருக்கும். ஆகவே பொதுவாக கன்னிராசி மக்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கன்னிராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது உங்களின் காரியம் அறிந்து உங்களின் நடவடிக்கைகளை அமைதியாக செயல்படுத்துங்கள். இதில் எக்காரணம் கொண்டும் பின்வாங்க வேண்டாம். உங்களின் பழக்க வழக்கமே உங்களின் குடும்ப உறவுகளிடமும் பிரதிபலிக்கும் என்பதை மறவாமல் நீங்களும் ஒழுக்கம் சார்ந்து நல்ல வார்த்தைகளை பேசவும் பழகவும் வேண்டும். மற்றும் உங்களின் ஆதாய லாபம் சார்ந்து கவனமாக செயல்படுவது மிக உன்னதமானது. இதனால் தங்களின் திட்டம் யாவும் நீங்கள் நினைக்கும் விதத்தில் நல்ல பலனை தரும். இதனால் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினரும் மகிழ்வீர்கள். முடிந்தவரை புதன்கிழமை அன்று விநாயகரை துதிப்பதும் சனிக்கிழமை பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று
சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.